ஜூன் 20ஆம் தேதி முதல் டெல்லி ஜந்தர் மந்திரில் போராடக்கூடிய காக்ரோச் ஜனதாவிற்கும், ஜூன் 28 முதல் அந்த பகுதியில் அந்த மாணவர்களுக்கு ஆதரவாக உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சோனம் வாஞ்ச் அவர்களுக்கு ஆதரவாகவும், நேற்றைய தினம் நடைபெற்றிருந்த அந்த சலோ சன்சத் என்கின்ற நாடாளுமன்றம் நோக்கிய பேரணிக்கு வந்த மாணவர்கள் மீது டெல்லியினுடைய காவல்துறை, அமித்ஷாவினுடைய அந்த காவல்துறை கண்மூடித்தனமான தாக்குதலை, மனிதாபிமானமற்ற முறையில் அந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இதை கண்டித்தும் டெல்லியில் போராடக்கூடிய அந்த கலப்பான்களுடைய கோரிக்கைகள், 3 கோரிக்கைகள் அவர்கள் ஜே.பி. நட்டாவை சந்தித்து வைத்திருக்கிறார்கள். ஒன்று, நீட் தேர்வு இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்குக்கு பிறகு தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். 2, இதற்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கொண்டு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். 3வது, இந்த சோனம் வாஞ்ச் அவர்களை உடனடியாக மருத்துவமனையிலிருந்து விடுதலை செய்து போராட்ட இடத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் நேற்று சந்திப்பை நடத்தியிருக்கிறார்கள். அதில் எந்த விதமான முன்னேற்றமும் தற்போது வரை ஏற்படவில்லை. டெல்லி காவல்துறையினுடைய இந்த தாக்குதலை கண்டித்தும் இன்றைய தினம் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர் சங்கம் சென்னையில் இந்த பேரணியை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். நாளை முதல் தமிழகம் முழுவதும் 48 மணி நேர காலவரையற்ற அந்த ஒரு 48 மணி நேர தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம். டெல்லியில் போராடக்கூடிய மாணவர்களுக்கும் போராடக்கூடிய இளைஞர்களுக்கும் எங்களுடைய ஒருமைப்பாட்டை தெரிவிக்கும் விதமான இந்த பேரணியை நடத்தி இருக்கிறோம். சம்சீர் அகமது. இல்லை, இப்போ நாங்கள் காவல்துறையோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பேரணியை நடத்தி இருக்கிறோம். அநேகமாக இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு எங்கேயும் அனுமதி இப்போது வரைக்கும் கிடைக்கப்படலை. அனுமதி கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் டெல்லியில் போராடக்கூடிய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் எங்களுடைய ஒருமைப்பாட்டை தெரிவிக்கும் விதமாக எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் நடத்தும். இல்ல 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 அதாவது எங்களுடைய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் இந்திய மாணவர் சங்கத்தினுடைய மத்திய கமிட்டி அறைகோல் கொடுத்திருக்காங்க. தாக்குதல் நடத்திய மாணவர்களுக்கு மீது அவங்களுக்கு அந்த தாக்குதலை கண்டித்து ஆதரவாக நீங்க போராட்டம் நடத்தணும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாங்கள் சென்னையில் போராட்டம் நடத்தி இருக்கிறோம். அதே போல இது கட்சி சார்பான போராட்டம் என்பதை பார்க்க வேண்டியதில்லை. மாணவர் இளைஞர் அமைப்புகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். ஒன்றுபட்ட போராட்டத்திற்கு எந்த வகையிலெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அந்த வகையில் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி தமிழக மாணவர்கள், தமிழக இளைஞர்கள் போராடுபவர்களுக்கான ஒருமைப்பாட்டை தெரிவிக்கும் விதமா எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடருவோம். இல்ல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய நீட் தேர்வு நிலைப்பாடு அவர்கள் நீட்டை எதிர்ப்பதாக தெளிவுபட சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி இருந்த திமுகவும் நீட் எதிர்ப்பதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடி பழனிசாமி நீட் எதிர்ப்பதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அன்றைய தினம் 2016 2026 வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளாக தமிழகம் மட்டும்தான் இந்த நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருந்தது. இன்றைக்கு இந்தியாவினுடைய இளைஞர்கள், இந்தியாவினுடைய மாணவர்களே நீட்டுக்கு எதிராக பேசக்கூடிய இந்த வேளையில் நீட் எதிர்ப்பில் உறுதியாக இருக்கக்கூடிய இந்த கட்சிகள், எல்லா கட்சியும் தான், தமிழ்நாடு முதல்வர் உட்பட, எதிர்கட்சி தலைவர் உட்பட எல்லோருமே இதற்கு ஆதரவாக மாணவர் இளைஞர்களுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக பாஜகவையும் மோடி, அமித்ஷாவின் காவல்துறையும் வெளிப்படையாக கண்டித்து போராடுபவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தேங்க்யூ.